Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல கொத்தமல்லி சாதத்தோட ரெசிபி போட்டிருந்தேன். அது கூடவே நீங்கள் கொடுக்குறதுக்கு ஒரு ஈஸியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன் இந்த ரெசிபி சூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் மார்னிங் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நிறைய உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி போடுறத விட ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ரெசிபி இருக்குது. என் பசங்க அடிக்கடி ஸ்கூலுக்கு தான் கொண்டு போவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இன்றைக்கி அந்த ரெசிபியை பண்ண போகிறோம். 3 உருளைக்கிழங்கை வச்சு எப்படி பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இரும்பு பாத்திரம் தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகிரும் பொட்டேட்டோ. ரெண்டாவது, பொட்டேட்டோட கட்டிங் வந்து ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கணும். ஒன்று போல் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒன்று வேகாமல் ஒன்று வந்து குழஞ்சி போயிடும். ஸோ இது ரெண்டையும் எப்படி இந்த கட்டிங் கரெக்டாக பண்ணுறதை இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நம்ம சீவி வச்சிடலாம். ஸோ இந்த பொட்டேட்டோக்கு வெட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கை ஸ்லிப் ஆகாமல் எப்படி வெட்டுறேன்ற நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி க்ரிப்பு நல்லா கிடைக்கும், ஸ்லிப் ஆகாது. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ஒரு திக்காக, ரொம்ப திக்காகவும் இல்லை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 4 ஷீட்டாக வெட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இப்போது இது திரும்பவும் இப்படி எடுத்து வச்சு அதே மாதிரி 1 2 3 அடுத்து இதை இப்படி திருப்பி வச்சுட்டு அப்படியே அழகழகா நல்லா அந்த சோளக்கருது இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக, அந்த கிரணல் மாதிரி அதை விட கொஞ்சம் பெருசாக இது ஒன்று போல் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா பீஸும். அதான் இப்படி தான் நாங்கள் ஹோட்டல்லாம் கட் பண்ணுவோம். பொட்டேட்டோ செல், ரஷ்யன் பொட்டேட்டோ செல்னு ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் இதான் கட்டிங். ஸோ இந்த மாதிரி இதான் சைஸ், கரெக்டாக புரியுதில்ல? இதே மாதிரி வெட்டுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம 3 உருளைக்கிழங்கு நான் வெட்டி வச்சிடுறேன். 3 உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி நல்லா ஒன்று போல் வெட்டி வச்சுட்டேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சிடலாமா? அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரெகுலர் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ஸோ பாத்திரத்தில் இந்த இரும்பு கடையில் கடலை எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றும்போது கண்டிப்பாக அப்படி சுற்றி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் எல்லா பக்கம் வேறதுக்கு வசதியாக இருக்கும். நமக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போதும், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சமாக சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட உடனே நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் தண்ணியில் போடல, அது ஏன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. லைட்டாக கிண்டி விடுங்க. அந்த எண்ணெயில் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ரெண்டாவது, ஏன் நான் தண்ணி ஊற்றலைன்னு, அதாவது உருளைக்கிழங்கு வெட்டி நம்ம தண்ணியில் போட்டு வைப்போம் எப்பயும். ஏன் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் எடுத்து போடும்போது கொஞ்சம் தண்ணியோடு சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாலாம் போயிடும், கொலன்னு ஆயிரும். அந்த ஒரு கிறிஸ்பி கிடைக்காமல் போயிடும் உருளைக்கிழங்கு தண்ணியில் வேக வச்சோன்னா. அதனால தான் நான் வந்து தண்ணியில் ஊற வைக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெட்டினோடனே சமைச்சிடணும். இல்லைன்னா என்னாகும், கலர் மாறிடும். கலர் அப்படியே ஒரு ரெட்டிஷாக கலர் மாறல உருளைக்கிழங்கு, அப்படி மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட. அதனால தான் சொல்கிறேன். இப்போது கொஞ்சமாக தேவைக்கு தூள் உப்பே போடுங்க. இதுக்கு வந்து கல் உப்பு போட்டோன்னா கரையாது, அதனால் தூள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி நல்லா அதையும் இப்படி பரப்பி போட்டு விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா பிரட்டுங்க. அந்த உப்பும் அந்த மஞ்சள் தூள் இருக்குல்ல, அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உருளைக்கிழங்கு பூரா. அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போது நல்லா பிரட்டியாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் வந்து அது பாட்டுக்கு அடி பிடிக்காமல் வேகும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுருங்க. நான் பாருங்கள் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுறதுக்கு ஏன் அவசியம் இல்லைன்னா, மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். அந்த ஆவியிலேருந்து அதுவே கொஞ்சம் தண்ணி ஸ்வெட்டு வரும்ல, அந்த ஸ்வெட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்படியே வேகும். அதனால தான் இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது பாட்டுக்கு வேகட்டும், கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அங்கங்கே நான் இடையில கிண்டி விட்டதுனால அந்த முறுமுறுன்னு இருக்கிறதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி இடையில ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போயே வந்து ஒரு 60% வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றாமல் தம் குக் பண்ணதுனால இது வந்து சீக்கிரமாக வந்துடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீரகத்தூள், என் வீட்டில் எப்போயுமே வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்ச சீரகத்தூள் இருக்கும். நீங்களே இதே மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டால் போதும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள், இதுதான் காரத்துக்கே.
ஸோ நம்ம வந்து இதில் மிளகா பொடியோ எதுவும் போடலைல்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது அந்த மாதிரி இதை போட்டுக்கோங்க. அது வாட்டுக்கு சும்மா கம்மன்னு இருக்கும். டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா போட்டு நல்லா ஒரு பரட்டுங்க. இந்த பார்த்தீங்களா இந்த சைடில் ஒட்டுது பார்த்தீங்களா இந்த மாதிரி, அதனால தான் நான் இரும்பு பாத்திரத்தில் சமைக்க சொன்னேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைசி இந்த பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒட்டிகிட்டு இருக்குல்ல, இதில் அப்படியே கொஞ்சம் சோறு பரட்டி போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்னத்த சொல்கிறது, சொல்லும்போதே எனக்கு வாயில் எச்சியாக ஊழுது. ஸோ ஒரு பொடியெலாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டேஸ்ட் பாருங்கள். ஒரு 90% வந்துருச்சு. நான் இந்த மாதிரி சூடு எடுத்து பார்த்து எனக்கு பழக்கம், நீங்கள் இந்த மாதிரி பார்த்துடாதீங்க, சுட்டுற போது. அதுக்கப்புறம் திரும்ப மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 3 to 4 minutes இதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் அமுத்திடலாம். மொத்தமே ஃபஸ்ட்டு 5 minutes சிம்மில் வச்சோம், கிண்டி விட்டோம், மசாலா பொடி 2யும் போட்டோம், சீரகத்தூளும் மிளகுத்தூளையும் போட்டோம், திரும்ப லைட்டாக பரட்டி விட்டோம், மூடி போட்டோம். இதுக்கப்புறம் 3 to 4 minutes அதே ஸ்லோ ஃப்ளேம், அவ்வளோதான். ஏன்னா இந்த பொட்டேட்டோ வேகணும், நமக்கு சைடில் கொஞ்சம் அந்த மொறுமொறுன்னு வேணும்ல, அதனால தான் இந்த டைமிங் சொல்கிறேன். இந்த ஸ்லோ ஃப்ளேமில் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் சைடில் மொறுமொறு சூப்பராக இருக்கும். 3 minutes கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு 3 to 4 minutes ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேஜில் ஃபயரை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபயரை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இப்படி பரட்டி விடுங்க. அது ஏன் சொல்கிறேன், இந்த பார்த்தீங்களா இந்த முறுமுறுன்னு இருக்கா, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அதுக்காக தான் இந்த சீக்ரெட். லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படி ஃபுல் ஃபயரில் பரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகி உள்ளே நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்திருக்கு உருளைக்கிழங்கு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம். அவ்வளோதான், நல்லா பரட்டி கொஞ்சம் சைடெலாம் முருகினதுக்கப்புறம் ஸ்டவ்வை இப்போ அமர்த்திடுறோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இது ஒரு பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாலா காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த சில ரெசிபிஸ் தான் இந்த மாதிரி வந்து சீரகம் மிளகுலாம் போடும்போது வீடே மணக்கும். அது வந்து மசாலா காம்பினேஷனை பொறுத்து. அந்த மாதிரி இந்த பொட்டேட்டோ வந்து இப்போ வீடே மணக்குது. டேஸ்ட் பார்த்துறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த பொட்டேட்டோட ஆக்சுவல் டேஸ்ட் அப்படியே இருக்குது. நீ சாப்பிட்டு பாரா. முட்டை இல்லை, பொட்டேட்டோ ஃப்ரை. எப்படி இருக்குது? நாங்கள் இன்றைக்கி இதை ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். ஓ, இன்றைக்கி தான் கொண்டு போனீங்களா? ஓ, இவங்களுக்கு எப்போயுமே ஸ்கூலில் இதை கொடுத்து விட்டால் மட்டும் மிச்சமே வராதுங்க. டிஃபன் பாக்ஸில் நல்லா சாப்பிட்டு காலியாக கொண்டு வருவாங்க. வேறு எதை கொடுத்து விட்டாலும் மிச்சம் கொண்டு வருவாங்க. ஆனால் இது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். என்ஜாய்.